எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற டொமைனில் டிஃப்ரெண்ட் சென்சார் நெட்வொர்க் சினாரியோஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் 4 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்ட் சிங்க்ஸ். செகண்ட் ஒன் இஸ் சிங்கிள் ஹாப் வெர்சஸ் மல்டி ஹாப். Third one is multiple sync and multiple sources. Fourth one is mobility. மொபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணோம். நோட் மொபிலிட்டி, சிங்க் மொபிலிட்டி அண்ட் ஈவெண்ட் மொபிலிட்டி. ஸோ ஒரு ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணும்போது அந்த சென்சார் நெட்வொர்க்கில் என்னென்ன மாதிரி ஆன சினாரியோஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரோட்டோகால் டிசைனிங் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் வந்து பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்ட் சிங்க். இந்த டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்ட் சிங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன சோர்சஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன சிங்க்கெல்லாம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிங்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒவ்வொரு நோடுமே ஒரு சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒவ்வொரு நோடும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நோடு டெம்பரேச்சர் வந்து சென்ஸ் பண்ணும், இன்னொரு நோடு வந்து ப்ரெஷரை சென்ஸ் பண்ணும், இன்னொரு நோடு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனை சென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த நோடுனுடைய டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்சார் நோட்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரை பார்க்கும்போது இது ஒரு சாம்பிள் பிக்சர் ஃபார் ஒன் நோட். ஒரு நோட்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பிக்சரை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நெட்வொர்க்கில் ஒரு 30 நோடுலேருந்து 1000 நோடு வரையும் வந்து ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும். இந்த நோடு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனி நோட் தட் ப்ரொவைட்ஸ் டேட்டா ஆர் நோட் வேர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜெனரேட்டட் அப்படிங்கிறத தான் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ சோர்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த நோடு தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை சென்ஸ் பண்ணி உங்களுடைய சிங்க்குக்கு வந்து இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதை நம்ம சோர்ஸ் நோட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிங்க். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்க் இருக்குது அப்படின்னும் போது இப்போது செகண்ட் பிக்சரில் நம்ம பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் சிங்க்ஸ் இருக்கிறத நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் என்னென்னா த பார்ட் ஆஃப் த நெட்வொர்க், அதாவது 4 நோடு இருக்குது. இந்த 4 நோடில் ஒரு நோடு சிங்க் நோடாக ஆக்ட் ஆகுது. ரிமைனிங் 3 நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் நோடாக ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சோர்ஸ் நோடு வந்து டிடெக்டிங் சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் சென்டிங் டு சிங்க். அதே மாதிரி செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நோடு இருக்குது, ஒரு பிடிஏ இருக்குது. அதாவது பிடிஏ அப்படிங்கிறது வந்து பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட். ஸோ அந்த பிடிஏ வந்து ஜென்ரலாக என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்டிங் ஒரு டிஜிட்டல் கேட்ஜெட் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா பிடிஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து அவுட் சைடு த நெட்வொர்க். இப்போது இந்த சோர்சஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்சைட் த நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து இந்த சிங்கோட கம்யூனிகேட் பண்ணுறது. அந்த சிங்க் வந்து ஒரு பிடிஏங்கிற ஒரு டிவைஸாக இருக்குது. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் சிங்க். தேர்ட் டைப் அப்படின்னா என்னென்னா இதில் 3 நோடு இருக்குது. இதில் ஒரு பேஸ் ஸ்டேஷன் வந்து சிங்க் நோடாக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னா இந்த எல்லா சோர்ஸுமே இன்ஃபர்மேஷனை டைரெக்டாக அந்த பேஸ் நோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த பேஸ் நோடு வந்து கரஸ்பாண்டிங் த்ரூ இன்டர்நெட் மூலயமா அந்த யூஸரை போய் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னென்னா இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் என்னென்ன சோர்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஆல்வேஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டிடக்ஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸ். இந்த சிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிடிஏ, பேஸ் ஸ்டேஷன் ஆர் திஸ் பர்டிகுலர் நோட், இது எல்லாமே வந்து என்ன பார்த்திங்கன்னா கலெக்டிங் த டேட்டா அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டாவில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இட் வில் நாட் டிடக்ட் எனி இன்ஃபர்மேஷன். ஸோ டிடக்ஷன் பார்ட்டில் ஒன்லி சோர்ஸ் நோட்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணும். ஓகே, இந்த சினாரியோ சிங்கிள் ஹாப் அண்டு மல்டி ஹாப் நெட்வொர்க். ஸோ சிங்கிள் ஹாப் அண்டு மல்டி ஹாப். சிங்கிள் ஹாப் அண்ட் மல்டி ஹாப்னா என்னென்னா இங்கே நெட்வொர்க்கில் நிறைய சென்சார் நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ் எல்லாமே டைரெக்டாக சிங்கை கம்யூனிகேட் பண்ணால் அது வந்து சிங்கிள் ஹாப் நெட்வொர்க். ஸோ இப்போ இன்னொரு சினாரியோ இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. இதில் வந்து இந்த டார்கெட் நோடு வந்து சிங்க் நோடை டைரெக்டாக இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாமல்
இன் பிட்வீன் ஒரு 3 நோட்ஸை யூஸ் பண்ணி அப்போ இன்ஃபர்மேஷனை இங்கேருந்து இந்த நோடுக்கும் இங்கேருந்து இந்த நோடுக்கும் இங்கேருந்து இந்த நோடுக்கும் ஃபைனலாக சிங்க் நோடுக்கும் ரீச் பண்ணுறது. திஸ் இஸ் கால்டு மல்டி ஹாப் நெட்வொர்க். ஸோ ஃபஸ்ட்டு ஹாப், செகண்ட் ஹாப், தேர்ட் ஹாப் அண்ட் ஃபோர்த் ஹாப் ஒன்லி டார்கெட் ரீச்சிங் த சிங்க். ஓகே, ஸோ அப்போது மல்டி ஹாப்புக்கும் சிங்கிள் ஹாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் சிங்க் அண்ட் சோர்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ சிங்கிள் ஹாப் நெட்வொர்க் எப்பயுமே எல்லா சுச்சுவேஷன்லேயும் பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் நோட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அப்படி ஸ்கேட்டர்டாக இருக்கும்போது டைரெக்டாக ஒரு நோடு சிங்க் நோடோட கம்யூனிகேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். இட் நீட்ஸ் மோர் எனர்ஜி டு ரீச் த சிங்க் நோட். அதே சமயத்தில் வந்து என்னென்னா, ஒரு ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் எடுக்கும்போது நிறைய ஒரு அக்ரிகல்ச்சர் ஏரியாவை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நிறைய நோட்ஸ் வந்து தேவைப்படும் அந்த ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக. அப்போ சிங்கிள் ஹாப் நெட்வொர்க்காக இருந்தால் அது பாசிபிள் இல்லை. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணும்போது இன்பிட்வீனில் நிறைய அப்டக்கல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்டக்கல்ஸ் இருக்கிறப்போ ஒரு அப்டக்கலுக்கு பேக் சைடில் ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அந்த நோடு டைரெக்டாக சிங்க் நோடை வந்து காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். த சிக்னல் கம்ப்ளீட்டாக அட்டனுவேட் ஆகிடும் பிகாஸ் ஆஃப் தட் அப்டக்கல். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே நம்ம மல்டி ஹாப் நெட்வொர்க் மூலமா எலிமினேட் பண்ண முடியும். மல்டி ஹாப் நெட்வொர்க்கில் சிங்கிள் ஹாப் நெட்வொர்க்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பிக்சர் பார்க்கும்போது என்னென்னா, இப்போது நிறைய நோட்ஸ் வந்து இங்கே டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இப்போது இதனால் வந்து கவரேஜ் ஏரியா வந்து ரொம்ப அதிகமாகும். இப்படி கவரேஜ் ஏரியா அதிகமாகும்போது ஈச் அண்ட் எவ்ரி நோட் டைரெக்டாக வந்து சிங்கிள் ஹாப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சிங்கை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய டிரான்ஸ்மிட்டிங் பவர் தேவைப்படுது. அதனால் இந்த நோடு வந்து குயிக்காக வந்து ட்ரெயின் அப் ஆகிடும். ஸோ அதனால் மல்டி ஹாப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது பேக்கெட்ஸ் வந்து இந்த நோட்லேருந்து பை யூஸிங் இன்டர்மீடியட் நோட்ஸ் இந்த 3 நோடையும் யூஸ் பண்ணி பேக்கெட்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி ஃபைனலாக சிங்க் நோடை ரீச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பவர் வந்து சேவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி செகண்ட் பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி பார்த்தோம்னா, ஸோ இந்த சென்சார் நோட்ஸ் வந்து இந்த அப்டக்கில் சுற்றி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிங்க் நோடு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சைடும், இந்த சோர்ஸ் நோடு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த சைடும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த சோர்ஸ் நோடு வந்து இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது இன்பிட்வீன் இருக்கிற அப்டக்கல் வந்து மேக்ஸிமம் அட்டனுவேஷன் அந்த சிக்னலுக்கு கொடுக்கறதுனால அந்த சிக்னல் வந்து சிங்க் நோடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. சிங்க் நோடை போய் ரீச் ஆகாது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த சோர்ஸ் நோடு என்ன பண்ணலான்னா, சிங்கை ரீச் பண்ணணும்னா மல்டி ஹாப் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இந்த சோர்ஸில் இருந்து நியர்பை நோடுஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணி ஃபைனலாக நம்ம சிங்கை ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து மல்டி ஹாப் ப்ரொசீஜரில் நமக்கு பாசிபிள். ஸோ இதே மாதிரி மல்டி ஹாப் நெட்வொர்க்கில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கெட் டார்கெட் நோட்லேருந்து ஜென்ரேட் ஆகி சிங்க் நோடுக்கு போகும்போது ஒவ்வொரு நோட்லையும் அந்த பேக்கெட் ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகி ரீச் ஆகிற வரையும் அந்த ப்ரீவியஸ் நோடில் அந்த பேக்கெட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறமா தான் இந்த இன்ஃபர்மேஷனை அந்த பேக்கெட்டையே நெக்ஸ்ட் நோடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் மல்டி ஹாப் நெட்வொர்க்கில் ஃபாலோ பண்ணுது. இப்போது மூணாவது சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சிங்க் மல்டிபிள் சோர்சஸ். ஸோ இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது, ஒரே ஒரு சிங்க் இருக்குது. செகண்ட் நெட்வொர்க்கில் மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது, அதே சமயத்தில் மல்டிபிள் சிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த பிடிஏ தான் நம்ம சிங்க்குன்னு சொல்கிறோம். இங்கே 4 நோடு இருக்குது, 4 சிங்க் இருக்குது. இந்த மூணாவது நெட்வொர்க்கில் இதில் மல்டிபிள் சிங்க் அண்டு மல்டிபிள் நோட்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நெட்வொர்க் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய சென்சார் நோட்ஸ் வந்து சைமல்டேனியஸாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் த்ரூ நியர்பை நோட்ஸ் வந்து இந்த சிங்கில் வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்னா மல்டிபிள் சோர்சஸ் சிங்கிள் சிங்க். இந்த செகண்ட் நெட்வொர்க்கில்
ஒரு சிங்க் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டிடெக்ட் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷன் பை யூசிங் நியர்பை நோட்ஸ் எல்லா சிங்க் நோடுக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ இது வந்து மல்டிபிள் சோர்சஸ், மல்டிபிள் சிங்க். ஸோ மூணாவது இருக்கிற நெட்வொர்க் என்னென்னா, மோர் தேன் ஒன் சென்சார் நோட் அட் அ டைமில் டிடெக்ஷனை வந்து பண்ணுது. அந்த டிடெக்ஷன் பண்ண இன்ஃபர்மேஷனை எல்லா சிங்க் நோடுக்கும் அனுப்பலாம், ஆர் ஒன் ஆர் டூ சிங்க் நோடுக்கும் அனுப்பலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, while designing the protocol we can fix it as, ஸோ இந்த சோர்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் சென்சார் நோடுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டோகாலையும் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இது மல்டிபிள் சிங்க், மல்டிபிள் சோர்சஸ். இதில் ஃபோர்த்து சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபிலிட்டி. இந்த ஸ்டில் நவ் நம்ம 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபோர்த்து டைப் மொபிலிட்டின்னு சொல்கிறோம். இதுவரையும் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோடுமே ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் மொபிலிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பெராமீட்டர். ஸோ அதையும் நம்ம ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் மொபிலிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நோட் மொபிலிட்டி சினாரியோ, சிங்க் மொபிலிட்டி சினாரியோ, ஈவெண்ட் மொபிலிட்டி சினாரியோ. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸை நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். மொபிலிட்டி சினாரியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து நோட் மொபிலிட்டி. நோட் மொபிலிட்டின்னும் போது சோர்ஸ் நோட்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த சோர்ஸ் நோட்ஸ் என்னென்னா, நோட் இட் செல்ஃப் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸினுடைய நெக்கில் வந்து ஒரு நோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சோர்ஸ் நோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி எல்லா அனிமல்ஸினுடைய நெக்கில் வந்து இந்த சென்சார் நோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டு மானிட்டர் த என்டையர் ஆக்டிவிட்டீஸ் அபவுட் அனிமல்ஸ். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நோடு வந்து என்னென்னா 360 டிகிரியில் என்ன டைரக்ஷனில் வேணாலும் மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது அந்த கரஸ்பாண்டிங் டோபாலஜி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி சிங்க் நோடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து நோட் மொபிலிட்டியில் வந்து இருக்குது. இப்போ இந்த நோட்னுடைய மூமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா, சில அனிமல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகும், சில அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த அனிமல் வந்து கண்டிப்பாக அது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு இம்பார்ட்டண்டான பெராமீட்டர் வந்து நோட் மொபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நோடு வந்து எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, வைல் டிசைனிங் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த நோட் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரோட்டோகால் டிசைனிங் இருந்ததுன்னா நமக்கு வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். சிங்க் மொபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சென்சார் நோட்ஸ் இருக்குது. இந்த 2 சென்சார் நோடு வந்து இன்ஃபர்மேஷனை டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் இந்த பிடிஏ வந்து ஒரு சிங்க் நோடாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ சிங்க் நோடுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அப்போ இன்ஃபர்மேஷன் ரிக்வஸ்ட்டை நியர்பை நோடுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷன் இந்த நோடில் இல்லாததுனால அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக நியர்பை நோட்ஸ்க்கு வந்து அந்த ரிக்வஸ்ட்டை அனுப்புது. ஸோ இமீடியட்டாக இந்த 2 நோடும் ரெஸ்பாண்ட் பண்ணுது, என்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அனுப்பும்போது இந்த பிடிஏ ஆர் சிங்க் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொசிஷன்லேருந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது ஸோ திஸ் ரிக்வஸ்டட் இன்ஃபர்மேஷன் இந்த சிங்க்குக்கு வந்தாச்சு, பட் பிடிஏ அங்கே இல்லை, ஆர் சிங்க் அங்கே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க, அப்போ சிங்க் மூவ் ஆகிடுச்சு. அப்போ சிங்க் மூவ் ஆகும்போது இந்த செகண்ட் பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பிடிஏ இந்த லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 2 நோட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் இன்டர்மீடியட் நோட் மூலயமா ஃபைனலாக இந்த நோடுக்கு ரீச் ஆகி அப்புறம் வந்து சிங்க் நோடுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும். ஸோ இது என்னென்னா சிங்க் மொபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிங்கே வந்து என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், பட் ஸ்டில் இட் இஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன்.
சிங்க் நோடோட மொபிலிட்டியை பற்றி லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஸோ அதனால் வி ஆர் மூவிங் டு நெக்ஸ்ட் டைப் ஈவெண்ட் மொபிலிட்டி. நெக்ஸ்ட் சினாரியோ வந்து ஈவெண்ட் மொபிலிட்டி. இதில் ஈவெண்ட் மொபிலிட்டியில் என்ன ஆகும்னா, சோர்ஸ் நோட் அண்ட் சிங்க் நோட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரியாக ஒரே இடத்துல இருக்கும். பட் ஈவெண்ட் அதாவது இங்கே வந்து ட்ராக்கிங் ஆப்ரேஷனை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அனிமல்னுடைய மூமெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ எலிஃபண்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்மளுடைய கவரேஜ் ஏரியாக்குள்ளே வந்த உடனே இந்த நியர்பை நோட்ஸ் வந்து சென்ஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை சிங்க்குக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ அந்த எலிஃபண்ட் வந்து எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கான நியர்பை நோட்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் ஆகி கண்டினியூஸாக எலிஃபண்ட் என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து மேலே இருக்க அந்த எலிஃபண்ட் வந்து ஸ்லோவாக வந்து கீழே வரும். அப்படி கீழே வர்றப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு பிக்சரில் மேலே இருக்க சென்சார்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டடாக இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் சிங்க்குக்கு பண்ணுது. அதே மாதிரி இங்கே செகண்ட் பிக்சரில் அந்த எலிஃபண்ட் வந்து மூவ் ஆகி கீழே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் 3 நோட்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த எலிஃபண்ட்னுடைய ட்ராக் பண்ண இன்ஃபர்மேஷனை சிங்க்குக்கு வந்து மூவ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராக்கிங் ஆப்ரேஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் அனிமல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறதுனால இது ஈவெண்ட் மொபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஈவெண்ட் மொபிலிட்டியை பற்றின பாயிண்ட்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஓவரால் சம்மரி என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சம்மரி என்னென்னா, இதுவரையும் நம்ம 4 டிஃப்ரெண்ட் சினாரியோஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் அண்ட் சிங்க் அப்படின்னு வந்து பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிங்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சிங்கிள் ஹாப் வெர்சஸ் மல்டி ஹாப் நெட்வொர்க் எது வந்து இதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது மல்டி ஹாப் நெட்வொர்க் தான் ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ வந்து மல்டிபிள் சிங்க் அண்ட் மல்டிபிள் சோர்சஸ், நிறைய சிங்க் இருக்கிற நெட்வொர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணி நம்மளுடைய ப்ரோட்டோகால் டிசைனிங் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மொபிலிட்டியை கன்சிடர் பண்ணோம். ஸோ மொபிலிட்டியில் வந்து நோட் மொபிலிட்டி இருக்குது, சிங்க் மொபிலிட்டி இருக்குது, ஈவெண்ட் மொபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபிலிட்டியும் கன்சிடர் பண்ணி நம்மளுடைய ப்ரோட்டோகால் டிசைனிங் இருந்தால் அந்த நெட்வொர்க் வந்து ரோபஸ்டாகவும் அடாப்டபுளாகவும் அதே மாதிரி அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரிலையபிளாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வி வில் மீட் அகெயின் வித் சம் அதர் டாபிக். தேங்க்யூ.